வணங்க வணங்க, அதுவும் குறிப்பா சதய நட்சத்திரத்தன்னைக்கு இவங்க போய் வணங்குனா எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களா இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் நடக்குங்க. அதுவும் மூல நட்சத்திரத்தப்ப போய் மூல நட்சத்திரம் தன்னைக்கு சொக்கநாதரை வணங்கி, சொக்கநாதருக்கு அருகில் உள்ள நடராஜரை வணங்கி, அதன் பின்புதான் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்க வேண்டும். இப்படி முறையாக வணங்குங்கள். நிச்சயமான ஒரு பலன் உங்களுக்கு கட்டாயம் உண்டு நண்பர்களே. சரி, நீங்கள் தனுசு ராசியில் பிறந்து பூராட நட்சத்திரம் என்று உங்களுக்கு இருந்தால், நீங்கள் பூராட நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால், அப்போ நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புன்னா திருச்செந்தூர் முருகன் பெருமானை வணங்குவது மிக பெரும் வெற்றிகளை கொடுக்கும். அது மட்டும் அல்லாது நீங்க எப்பவுமே ஒரு